ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5 சூப்பரான மான்ஸ்டர் மூவிஸ் கொண்டு வந்திருக்கேன். இது 5மே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இது எந்தெந்த ஓடிடியில் இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் படம் கிரால் 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. முதல்ல தான் இதில் மான்ஸ்டர். கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்காவில் புயல் காரணமாக வெள்ளம் வந்துடுது. எல்லாருமே தப்பிச்சு ஒரு சேஃபான இடத்துக்கு போயிருங்க அப்படின்றாங்க. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பாவை தேடி வீட்டுக்கு போகிறாங்க. போனால் வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. உங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்காக போகும்போது தான் தெரியுது, அங்கே அவங்க அப்பாவும் அவன் மட்டும் இல்லை, crocodiles-ம் இருக்குன்னு. முதலைங்க கிட்ட இருந்து அவங்க அப்பாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறா. ஸோ அதுக்காக என்னெல்லாம் பண்ணுறா. கடைசியில் அவங்க அப்பாவை காப்பாற்றினாலா இல்லையா, 2 பேரும் தப்பிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்களா அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. நல்லா த்ரில்லாகவும் இருக்கும். முதலைங்க வர சீன்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். இந்த படம் ஒரு த்ரில்லர் ஜானரில் வந்த படம். பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்க. IMDb 6.1. நெக்ஸ்ட் படம் ஜுராசிக் வேர்ல்ட் ஃபாலன் கிங்டம் 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு சைஃபை ஆக்ஷன் த்ரில்லராக வந்த படம். இதில் மான்ஸ்டர் யார் பார்த்துக்கிட்டிங்கன்னா, டைனோசர். இது 2015 வெளியான ஜுராசிக் வேர்ல்டோட கண்டினியூஷன். இது கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஐலாண்ட்லேருந்து எரிமலை வெடிப்பு காரணமாக டைனோசருங்களாம் அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்றதுக்காக சயின்டிஸ்ட் குரூப்பும் மீட்பு படையினரும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த டைனோசர்ஸை ஒரு பிரைவேட் மியூசியமுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த பிரைவேட் மியூசியமோட ஓனர் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொந்த படைப்புகளை உருவாக்க நினைக்கிறான். இதனால இந்த டைனோசர்ஸ்லாம் மியூசியத்துலேருந்து தப்பிச்சு சிட்டிக்குள்ளே வந்துட்டு அட்டகாசம் பண்ணுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே எடுத்துருப்பாங்க. கிராஃபிக்ஸ் வேற லெவலில் இருக்கும். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. IMDb 6.1. நெக்ஸ்ட் படம் பெசிபிக் ரிம் அப்ரைசிங் 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இதுவும் ஒரு சைஃபை ஆக்ஷன் த்ரில்லரில் வந்த படம். இதோட மான்ஸ்டர் யாருன்னா, சீ கிரியேச்சர், அதாவது கடலில் இருக்கக்கூடிய ஒரு கிரியேச்சர், மீன் மாதிரி ஒரு பெரிய கிரியேச்சர். இது 2013 ரிலீஸ் ஆன பெசிபிக் ரிம் அப்படின்ற படத்தோட கண்டினியூஷன். யங் ஜெயிண்ட் ஜைக்கோ ஆப்ரேட்டர் ஒருத்தருக்கான். அவன் பெர் ஸ்டெக் ஜென்ட்லர். அவன் தன்னோட அப்பாவோட பாதையை ஃபாலோ பண்ணி ஓவர்லாடை எதிர்த்து போராடணும் அப்படின்னு முடிவு பண்றான். இவனுக்கு துணையா இவனோட சிஸ்டரும் இவனோட சில நண்பர்கள், சில ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க. அந்த ஓவர்லாடை அழிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துலயும் கிராஃபிக்ஸ் வேற லெவல்ல இருக்கும். உங்களுக்கு ஒரு பக்கமான ஆக்ஷன் சைஃபை மூவி பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. IMDb 5.6. நெக்ஸ்ட் பார்க்க போற படம் த ஹோஸ்ட் 2006 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு கொரியன் ஹாரர் சைஃபை ஜானர்ல வந்த படம். இல்லை மான்ஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா, கடல்லேருந்து வந்த ஒரு அன்ஐடென்டிஃபைட் மான்ஸ்டர் தான். அதோட உருவமும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இதோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சவுத் கொரியாவில் சியோல்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஹான் அப்படின்ற ஒரு ரிவர் இருக்குது. அங்கேருந்து ஒரு அன்ஐடென்டிஃபைட் மான்ஸ்டர் வந்து ஒரு 100 பேருக்கு மேலே கொலை பண்ணி ஹுன்சு அப்படின்ற பொண்ணை தூக்கிடுது. அந்த பொண்ணை தூக்குனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபேமிலிக்கு இது தெரிய வந்து, அந்த ஃபேமிலி அவளை எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்றத ரொம்ப எமோஷனலாகவும் கொஞ்சம் ஹியூமராகவும் அதே சமயம் வேற லெவல் த்ரில்லாகவும் இதில் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். அந்த டைம்ல இந்த படம் பயங்கர ஹிட். அண்ட் இதோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் படமாக எடுத்து பாரசைட்னு ஒரு படத்துக்கு ஆஸ்கார் அவார்டே வாங்கியிருக்காரு. இந்த படம் யூடியூப்லேயே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு IMDb கொடுத்துருக்க ரேட்டிங் 7.1. லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் மான்ஸ்டருக்குலாம் மான்ஸ்டர் நம்ம கிங்காங் 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் மான்ஸ்டர் யாருன்னா, ஒரு பெரிய குரங்கு. ஒரு கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது ஒரு ஐலாண்டில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு வருது. படம் எடுக்கிறதுக்காக ஒரு ஃபில்ம் மேக்கரும் அவங்க குரூவும் போகிறாங்க. போகிற இடத்துல இந்த குரங்கை பார்க்குறாங்க. இந்த குரங்கை நியூயார்க்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அங்கே அந்த குரங்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணுது. நியூயார்க்குக்கு இந்த குரங்கையும் ஏமாற்றி மயக்கமடைய வச்சு கொண்டு வந்துடுறாங்க. இங்கே வந்து சில ஷோஸ் பண்ணலாம் நினைக்கும் போது அது என்ன பண்ணுதுன்னா, தப்பிச்சு சிட்டிக்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப ஆக்ஷன் பேக்டாகவே சொல்லியிருப்பாங்க. இது ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஜானரில் வந்த படம். உங்களுக்கு அந்த கிங்காங் சீரிஸ், காட்ஜில்லா சீரிஸ் அந்த மாதிரி இதில் பார்க்கும்போது இந்த படம் வேற லெவலில் இருக்கும். இது 1933 வந்த கிங்காங்கோட அஃபிஷியல் ரீமேக்னு சொல்கிறாங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. IMDb 7.2. 5 படம் பார்த்து இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.